திரும்பி வாங்குறதா என்ன கறியெல்லாம் சாப்பிடுவீங்க? பூனை சாப்பிடுவீங்களா? பூனைலாம் நீங்கள் நாய்க்கிறீங்க, பூனைக்கு சாப்பிட வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்மளவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூனைக்கறி சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அது நான் 2 பூனை வைத்தேன், பூனையை காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எஸ்பி பிரியில் 2 பூனை வளர்த்தேன், ஆளே காணும். இனிமேல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வளர்த்து நம்மளே சாப்பிட்டுக்கலாம், ஏன் வெளியில் விடணும்? என்ன சொல்றீங்க? குறிப்பிட்ட டைத்துக்கு போயிடும், குறிப்பிட்ட டைத்துக்கு போயிருந்தேன். அப்படியா? எந்த டைத்தில் போகும், எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பொழுதுக்கே இருக்கு. நைட்டு 6 மணி ஆகிட்ட போயிடும் காட்டு வெளியே. காட்டு வெளியே போயிட்டு அப்புறம் நான் இங்கேயும் பிடிச்சி வேட்டைக்கு போகிறவங்க பட்டியலில் வேட்டைக்கு போவாங்க பையங்க. யாராவது ஒரு கூட்டு போனால் முன்னாடி சொல்கிறாங்க, அண்ணன் போன வந்துச்சு சாப்பிட போன அப்படி சாப்பிட. அவர் பாருங்க, அண்ணன் பூனை வந்தால் பிடிச்சி சாப்பிட்டு வரான்ல, இல்லை வேலை. அப்போ நான் வந்து ஒரு 10 பூனை வச்சு வளர்க்கலான்னு இருக்கேன். வளர்த்து நீ பால் ஊற்றுவேன், நான் வந்து பூனை சாப்பிடுவேன். ஆமாம், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுங்க, பூனைக்கறி வைக்கும்போது நம்ம 2 சேர்ந்து சாப்பிடலாம், கரெக்டா? ஏன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்து பூனைக்கறி செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? இல்லை, நாங்கள் வெள்ளமெல்லாம் போடக்கூடாது. வெள்ளம் போடக்கூடாது. அப்போ என்ன எப்படி பண்ணுவீங்க? மிளகா தூள் கறி குழம்பு எல்லாம் மிளகா எங்காலங்கள்லாம் இதுக்கெல்லாம் இடமாயிக்கலாம். அப்போ மஞ்சள் காமல் நல்லா இருக்குமே. மஞ்சள் காமலுக்கு நல்லது. மூணு பேரும் மஞ்சள் காமல் நல்லா மஞ்சள் காமல் நல்லா இருக்கு. அது ஒரு அளவு மேலே தின்னாமல் உடம்புக்கெல்லாம் வலி எடுத்துக்காது. இதுவும் ஒரு அளவு தான், உடம்புக்கெல்லாம் வலி இருக்கும். ஆக்சுவலாக நம்மாழ்வார் உங்களுக்கு தெரியும், இயற்கை விவசாயத்தில் அதை பண்ண சொன்னார். இயற்கை விவசாயம் போடலாம், போடாமல் விவசாயம் பண்ண சொன்னார். நாங்கள் இல்லை, அந்த பருவம் அப்படியா? அவரும் பேருக்கல வெளிநாட்டில் இருக்கார். அவரு அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், நீ வந்து உனக்கு வயிறு பிரச்சனையா, நீ வந்து இது இருக்குல்ல நம்ம பூனைக்கறி சாப்பிட்டு நல்லதுன்னு சொல்லுவார். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, பூனைக்கறி சாப்பிடலாமா கூடாதா, பிடிக்கிறோமான்னு தெரியல. ஏதோ கண்டு காண போவாங்க, ரொம்ப வெயிலில் போக மாட்டாங்க. நிறைய முன்னாடி மாதிரிலாம் போகிறது இல்லை, வேட்டைக்கெல்லாம் போகிறது இல்லையா? வேட்டையெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. முன்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க. போவாங்க, இப்போ தெரியாமல் போவாங்க. அதிகமாக போக மாட்டாங்க, வர இல்லை. ஓ, போகிறதில்ல. சாமி எப்போ கும்பிடுவீங்க? எங்களுதா? எங்களுக்கு பெருமாள் மாலை போடுவோம், வருஷம் 2 வருஷம் ஒருத்தர் மாலை போடுவான். வாரியா திருவிழா போடுறவங்க அவங்க ஊரில் போடுவாங்க. இங்கே என்ன தெய்வம், குலதெய்வம் கோயில்? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? எங்களுக்கு இங்கே இருக்குது பெருமாள் சுக்காமலே இருக்குது. எங்களுக்கு ஒரு பெருமாள் இருக்குல்ல. ஆமாம், உலகத்தை வந்து இந்த பெருமாள் முருகன் அதுலாம் எல்லாம் கொஞ்சம் எல்லா ஜாதியும். நீங்கள் அந்த மாடுகள்லாம் விடுவீங்களா? அதே விடுவீங்க? மூக்கு நகர் இல்லாமல் மாடு வச்சுருப்பேன். ஓ, மாடு. ஓ, ஆமாம். அது இது பண்ணுவீங்க. அது வந்து பொங்கும் போய் வைக்காது ஓட்ட விடுவாங்க, ஒரு பிராசம் மாதிரி விடுவாங்க. எங்காலங்க வந்து நவைகள்லாம் விட மாட்டாங்க. அது எலும்பு சாம்பலாம் ஒரு திருவிழா கூப்பிட்றாங்களா, அவன் சொல்லுவாங்க, அப்போ வந்து எலும்பு சாம்பல் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பெருமாளுக்கு எப்படி செய்யறாங்க, கூப்பிட்றாங்க, போவாங்க. ஓ, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பரவாயில்ல. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவில் வந்து தொட்டிய நாயக்கர்கள் இருக்காங்க. தொட்டிய நாயக்கர் தானே? தொட்டிய நாயக்கர்கள் இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா, இவங்க யாருமே சரக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், சரக்கு வந்து சாப்பிட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு காலத்தில் இவங்க வீடு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரவுண்டாக இருக்கும் கோயில் வீடு. ஆமாம், இவங்க கோயிலெலாம் இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன், கோயில் வீடு காட்டுறேன். கோயில் வீடாக தான் இருக்கும். இப்போ வந்து நாகரிகமாகி போச்சுனால எல்லாமே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ரவுண்டு வீடு தான் நல்லது. இப்போ சாமி கும்பிட்றப்ப நான் சட்டப்பட மாட்டேன். சட்டப்பட மாட்டேன். வெளியில நீங்க உங்களோட பள்ளினால அது சட்டப்பட்டு பார்க்கறதா, இல்லை சாமி கும்பிட்றப்ப சட்டப்பட மாட்டேன். புரியுது. அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம். நாய்க்கர் பேர் என்ன? என் பேர் ரங்கசாமி. ரங்கசாமி நாய்க்கர். அவர் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், அவர்கிட்ட பேசலாம். ஜாலியாக ஒரு 3 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 7 மணி வரை ஆடை மேய்ப்பார். ஆடை மேய்ச்சிட்டு போயிட்டு அப்பா ஆடனை படுத்து தூங்கிடுவார். போய் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, குளிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? குளிச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வருவேன், டீ குடிச்சு வரேன், சித்தாங்க 4 பேர் ஜாலியாக கொண்டாந்து போய் இருந்துட்டு வரேன். அவ்வளோதான் வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. எப்படி சம்பாதிப்பீங்க, எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்க. என்ன சம்பாதிப்பீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு வாழ்க்கை? என்ன நம்ம ஒருத்தர் கடன் வாங்காம ஓரளவுக்கு இல்லங்காம இருந்து நம்ம ஆட்டை வைக்கணும். அப்புறமா வந்து நம்மளும் நல்லா படிக்கணும், ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும், இப்படிதான் நாங்கள் இருப்பேன். பிள்ளைங்க படிச்ச வரல படிக்கிட்டேன். அப்படி இப்பெல்லாம் நாயர்கள் மாதிரி போறது போல எந்த வழியும் படிக்கணும், ஒன்னாலும் போகணும் இல்லையா? போகணும். அப்படி போது ஆடாங்க போதும். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு. வணக்கம் சொல்லுங்க. நன்றி.